இந்த மாதிரி ஆக்டிவாக பார்க்குறீங்களே, எல்லா வீடியோஸ்லையும் பார்ப்பீங்க, ஃபாலோ பண்ணுறவங்க பார்ப்பீங்க. இந்த மாதிரி இருக்காங்களே, அதை நம்ம ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு ரோல் மாடலாக அவங்க மாதிரி நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனாக அவங்க மாதிரி இருக்கணும். அவங்க மாதிரி நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். ஒருத்தவங்க பேச்சு அதை கேட்கும்போது அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நம்மளுக்கு உற்சாகம் வரணும். அந்த மாதிரி என்னைய பார்த்து அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்க. எவ்வளோ எதிர்ப்புகளை மீறி நான் அந்த இதெல்லாம் நடத்திட்டு இருக்கேன்றது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாமா? எப்படி பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு செட்டில் பண்ணி மருமகிட்ட நல்ல பேர் என்ன, அதுக்காக நான் 100% கரெக்டுன்னு சொல்ல கிடையாது. சின்ன சின்ன சடவுகள் வரத்தான் செய்யும் குடும்பம்னா. அதுக்காக என் மருமக வந்து இந்த மாதிரிலாம் வந்து மாமியாரை திட்டுறது வைக்கிறதெல்லாம் பண்ணவே மாட்டாளுங்க. விட்டு கொடுக்கவும் மாட்டாளுங்க. அந்த மாதிரி மருமக்கள் தான். அந்த மாதிரி நம்மளும் இன்னும் 10 வருஷம் தான், நீங்களும் இன்னும் 10 வருஷம் தான் மாமியார் ஆயிருவீங்க. அப்போ நீங்கள் அந்த மருமகளுக்கு எப்படி நடந்துக்கிற போகிறீங்க, அதை மாதிரி யோசிங்க. இன்றைக்கி நீங்கள் கொடுத்தது நாளைக்கு நீங்கள் இன்னொரு மருமகளுக்கு கொடுப்பீங்க. அந்த மாதிரி கொடுக்காத அளவுக்கு எப்படி நம்ம இருந்துக்கிறது, நல்ல பேர் எடுக்கிறது, எவ்வளோ சப்போர்ட்டிவாக பிள்ளைகளை வளர்க்குறதாகட்டும், அவங்க பேரம்பேத்திகளை பார்த்துக்கிறதாகட்டும், வளர்க்குறது எல்லாத்துக்கும் எவ்வளோ பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருப்போம், சப்போர்ட்டாக இருப்போம்னு அப்படி யோசிங்க. நல்ல விதங்கள் பழகுங்க, கற்றுக்கங்க, பேசுங்க. 4 பேருக்கு நம்ம சொல்கிற வார்த்தைகள், நம்ம சோஷியல் மீடியாவில் 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க. 4 பேர் நல்ல விஷயங்கள் சொன்னோம்னா அவங்ககிட்ட கேட்குறாங்களோ கிடையாது, நம்மளால் முடிஞ்சது அந்த இதை செய்யலாம்ல. அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சொல்லுங்கள், பேசுங்க. எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒருத்தவங்க நேற்று நல்லா கோவமாக இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு. இன்னும் இந்த வீடியோவில் உங்களுக்கு அட்வைஸாக மாறிடுச்சு. இதுதான் என்னுடைய கோவம், இதுதான் நான். அந்த நேரம் கோவம் இருக்கும், அப்புறம் அப்படி இந்த செகண்ட் நம்ம கையில் இல்லை. 1000 தான் நம்ம ஒயிட் ஃபீல்டில் அமெரிக்காவில் வாழ்ந்தாலுமே, சொந்த ஊரில் குடிசையில் வாழ்ந்தாலும், சொந்த பந்தத்தோட வாழ்கிற வாழ்க்கைக்கு ஈடாகாது. அனாதை மாதிரி தான் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அப்படி இருக்க சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு சண்டை இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு, சண்டையில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாட்டி கூட விலகி இருக்கணும். அடுத்தவங்கள போய் போர்ட்ரேட் பண்ணி திட்டிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு உங்களுக்கே போர் அடிக்கல? நிச்சயமாக எனக்கெல்லாம் இன்றைக்கே போர் அடிச்சிருச்சு. அப்போ சாமி, இது ஒரு வருஷமாகவே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே இதை பண்ணிகிட்ருக்கீங்க, இது நல்லாவா இருக்குது? படிச்சிருக்கோம்ன்றீங்களே, படித்தவங்க படித்த விஷயத்த நல்ல விதில் காமிங்க. இது மாதிரி தேடி பிடிச்சி ஒருத்தவங்களை காயப்படுத்துறது, ஹர்ட் பண்ணுற மாதிரி டைட்டில் வைக்கிறது, பேசுகிறது, அப்படி வச்சா தான் ஓடுதுன்னா அப்படி வச்சு ஓடி அதில் சம்பாதிக்கணுமா? யோசிச்சு பாருங்கள். ஒருத்தவங்களை திட்டுற மாதிரி வச்சு அதனால வியூஸ் போய் அதில் தான் நீங்கள் சம்பாதிக்கணும். அந்த நிலைமையில நீங்கள் இருக்கீங்க. இது நான் உங்களுக்கு திட்டுறதோ பேசுகிறதில்ல, அட்வைஸாக தான் ஒரு அக்கா தங்கச்சியா அம்மாவை கூட நினச்சிக்கோங்க, உங்களுக்கு அட்வைஸாக தான் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருக்கேன், ஏதோ பிஸியாக இருக்குது, இந்த இனிமேல் எங்களுக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம அதை ஆக்டிவாக பிஸியாக நம்ம லைஃப் வச்சுக்கிறணும். சும்மா இருந்தோம்னா சோம்பேறி ஆயிரும், தூங்க எந்திரிக்க அடுத்தவங்களை பற்றி பேச வைக்க இப்படியே போயிடும் வாழ்க்கை. அதில் என்ன இருக்குது? அதனால எனக்கு என்னையை நான் மோல்டு பண்ணணும், என்னையை நானே உற்சாகப்படுத்திக்கணும், என்னையை நானே பிஸியாக வச்சுக்கணும், ஆக்டிவாக இருக்குன்றக்காகத்தான் இந்த யூடியூப்பில் போடுறது, ஆரி ஒர்க் போடுறது, ஜிம் போடுறது, கண்ணாடி போடுறேன், என்ன தண்ணி தெளிச்சு விட்டாங்க, இதெல்லாம் நான் படித்தவங்க பேசுகிற பேச்சா? பக்கா லோக்கல்காரங்க கூட பேச மாட்டேன். கண்ணாடி போல ஒரு பெரிய விஷயமா அந்த காலத்தில்? வீடியோஸும் ஃபோட்டோன்னு எடுக்கும்போது நம்ம நீட்டாக தான் வரணும், அதுக்காக பேண்ட் வர முடியுமா? அதனால் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்ணாடி போடுங்க, நீங்களும் இதாக பண்ணுங்க, என்ன அதை பண்ணணுமோ பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் நான்லாம் அடுத்தவங்களும் அப்படி யாரும் சொல்லவே மாட்டேன். இங்கே அக்கம் பக்கம் இருக்கீங்க தான் அப்படி சொல்லுவாங்க, பட்டிக்காட்டில் இருக்கவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. படித்த நாகரிகமான அதுவும் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களாம் சொல்லவே, அதில் பெரிய விஷயம் மாடர்னாக இருக்கிறது ஒரு தரைக்குறைவாக பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க பக்கா லோக்கலில் மாதிரி பேசுகிறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி எம்சிஏ படித்த படிப்பை டைரெக்டாகவே சொல்கிறேன், எம்சிஏ படித்த படிப்பை நல்ல விதத்தில் செலவழிங்க. இந்த மாதிரி பேசி நான் யாருக்குமே ஒரு சிஸ்டராக தான் அவங்களுக்கு நல்லது தான் சொல்லிக் கொடுப்பேன். எதிரியாக இருந்தால் கூட கொஞ்ச நாள் மறந்துட்டு நான் நல்லா பேசும்போது நான் அவங்களுக்கு நல்லது தான் சொல்லிக் கொடுப்பேனே ஒழிய, பாம்பு கணக்காக வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டு அதை சும்மா அப்பப்போ கொத்திக்கிட்டேலாம் இருக்கவே மாட்டேன். இந்த செகண்ட்ஸ் நம்ம கையில் இல்லை, அடுத்து என்ன நடக்குமோ தெரியல. நம்ம பிள்ளைகளை பாருங்க, குடும்பத்தை பார்க்கணும், அடுத்தவங்களை திட்டுறதை ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை முருகனை கும்பிட்றீங்க, முருகனை கும்பிட்ற யாருமே அடுத்தவங்களை காயப்படுத்தியோ கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ டைட்டில் வைக்கிறது, பேசுறது, திட்டுறது, அதெல்லாம் அந்த முருகன் கூட மன்னிக்க மாட்டார். அவ்வளோதான் சொல்லுவேன், இதான் ஃபைனலாக சொல்கிறேன். கேட்டால் கேளுங்க, மாறுங்க. சும்மா அடுத்தவங்களை மாமியாரேனாலும் அவங்க அம்மா தான், அவங்களும் நம்மளுக்கு பெரியவங்க தான். அப்படி திட்டவும் கூடாது, பேசவும். உங்கள் மாமியாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு மாமியார்னா உங்கள் மருமகனை திட்டக்கூடாது. அப்போ நம்ம மாமியாரை நல்லா பார்த்துக்கணும். அதுக்காக பப்ளிக்கில் போய் மாமியாரை திட்டுற மாதிரி வச்சா அப்போ என்ன நினைக்க மாட்டாங்க? இதெல்லாம் நான் ஒரு படித்த பிள்ளை செய்கிற வேலையா? 1000 பர்சனல்ஸ் நம்ம இருக்கலாம், அது நம்ம கூட முடிஞ்சு போகணும். அதை போய் திட்டுறது, பப்ளிக்கில் போய் திட்டுறதுனால மாமியார்னாலும் அவங்க பெண் தானே, அவங்களும் பிள்ளையை பெற்றவங்க தானே. ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க வழி எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கும் நீங்களும் ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்க, உங்களுக்கும் மருமக வருவா. அதெல்லாம் யோசிங்க. அதை விட்டுட்டு சும்மா போய் பேசி திட்டி போடுறதுனால வியூஸ் போனால் பார்க்குற அந்த கொடூர எண்ணங்கள் உள்ளவங்க, அந்த மாதிரி கெட்டவங்க தான் அந்த இதை பார்த்து அதை இது பண்ணுவாங்க. அதனால் என்ன கிடைக்க போகுது? நம்மளால் முடிஞ்சது சோஷியலில் ஒரு நம்ம சமூகத்துக்கு நம்மளால் முடிஞ்சது கெட்டது செய்யாட்டி கூட நல்லது செய்யாட்டி கூட கெட்டது பண்ணாமல் இருக்கணும்.
நம்மளை பார்த்து 4 பேர் பரவாயில்லக்கா, எத்தனை பேர் என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பரவாயில்லக்கா, உங்கள மாரி இருக்கணும், உங்கள மாரி பார்க்கணும், உங்கள பார்த்து மோட்டிவேஷன் நான் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த மாரி நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அத விட்டுட்டு இந்த மாரி பேசுறது, மெச்சூரிட்டி இல்லைன்டா இன்னொருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க. மெச்சூரிட்டி இது இது மெச்சூரிட்டியா? அடுத்தவங்கள பேசி தாக்கி பேசி டைட்டில் வைக்கிறது, பேசுறது மெச்சூரிட்டியா? இது நான் பேசுகிற இந்த பக்குவமான பேச்சு இது மெச்சூரிட்டியா? அது மெச்சூரிட்டியா? எதிரியா இருந்தாலும் ஒரு நேரம் தான் கோவம் வரணும். அப்புறம் மறந்துடணும். அத விட்டுட்டு அதையே உல வச்சு பேசிக்கிட்டே போக்கூடாது. அவ்வளோதான் சொல்லுவேன். ஃப்ரெண்டா சொல்றேன் இத. அது வந்து எதிரியா வந்து மறந்துட்டு இப்போ ஃப்ரெண்டா சொல்றேன். அடுத்தவங்கள டார்கெட் பண்ணி என்னைக்குமே பொழப்பு நடத்தாதீங்க. உங்களுக்குன்னு சொந்த ஒரு இது வச்சுக்கோங்க. சொந்தமா வச்சு பண்ணுங்க. போடுங்க. வர்றது வரட்டும், வராட்டி போகட்டும். அது ஒருத்தவங்க நம்மள வீடியோ பார்க்கும்போது நம்ம மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வரணும். என்னடா அவங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே போடுறாங்க, அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. ஒரு நல்ல மகனை வளர்த்து நம்மளுக்கு புருஷனா ஆக்கியிருக்காங்க. நல்ல புருஷன் நம்ம நல்ல புருஷி நம்ம நல்லவரா இருந்தா, அப்ப மாமியார் நல்லவங்களா தான் இருக்கணும். அதுக்காகவாச்சும் அவங்கள வந்து நம்ம வசப்பாடக்கூடாது, திட்டக்கூடாது, பேசக்கூடாது. இதுதான் என்னுடைய கான்செப்ட். வியூஸ்க்காக எப்படி வேணாலும் வீடியோ போடுறது கேவலமான செயல். இப்படிதான் நமக்குன்னு ஒரு யூனிக் வச்சு நமக்குன்னு ஒரு இது போடணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்கள திட்டுறதுனால தான் நம்ம வியூஸ் போகுதுன்னா, அது எவ்வளோ மட்டமான திங்கிங்காக இருக்கும். யோசிங்க. இது எனக்காக போட்டாலும் சரி, வேறவங்களுக்காக போட்டாலும் சரி, ஜென்ரலாக நான் சொல்கிறேன். வெளிநாட்டு வாழ்க்கையாலும் சரி, நான் மாநிலத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன். வாழ்ந்தாலும் அனாதைகள் தான். அங்கே கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் நம்ம அனாதைகள் தான். சொந்த பந்தத்தோட 1000 கஷ்டங்கள் நஷ்டங்களோடையும் நல்லது கெட்டது போய்க்கிட்டு இங்கே வாழ்கிறோட வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. பெத்தவங்க இறப்பு கூட என்னால் வர முடியல. அந்த வேதனை இன்னமும் எனக்கு மனசில் இருக்குது. அதே வேதனை உங்களுக்கும் இருக்கும். நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க அந்த வேதனையை. அதனால் அடுத்தவங்களுக்கு வந்து இது மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ கொடுமைப்படுத்த நம்ம சாமி கும்பிட்றோம், பக்தி பூஜை முருகனை கும்பிட்றோம். அந்த முருகன் வந்து நம்மளை மன்னிப்பார். அந்த மாதிரி அடுத்தவங்கள டார்கெட் பண்ணி திட்டி பேசுறது வந்து நம்ம முருகன் மன்னிப்பார் நம்மளை? சாமி கும்பிடல அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது? அதனால யோசிங்க. இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் விட்டுட்டு நல்ல விதத்தில் செலுத்துங்க. நல்லா உங்கள மேலே நான் படிச்சிருந்தா வீட்டுக்காருக்கு நல்லா போய் ஆஃபீஸில் போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நல்லா இன்னும் முன்னேறி கொண்டு போயிருப்போம். அந்த மாதிரிலாம் நாங்கள் படிக்காதனால தான் இந்த வேலையில் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு படித்தவங்க நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கீழ்த்தரமாக அடுத்தவங்களை திட்டுறது, வைக்கிறது, பேசுறது? அதில் என்ன கிடையாது? அதில் கிடைக்கிற வருமானம் சொல்ல விரும்பலை, சமம். அதில் வர்ற வருமானம் நம்ம வந்து டேஷ்க்கு சமம். நம்ம நல்லா வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? நம்ம பெற்றவங்கள கூட நம்மளை கடைசியாக நம்மளால் பார்க்க முடியல. அந்த வேதனை சாகுற வரைக்கும் இருக்கும் அந்த வலி. இப்போ தான் நான்லாம் அடுத்த ஸ்டேட்லேருந்து இங்கே வந்த பிறகு தான் ஏதோ சொந்த பந்தத்தோட சண்டை சத்தமாக இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் சொந்த பந்தத்தை 4 இடத்துக்கு போக வர நம்மளாம் 4 பேருக்கு தெரியுது. நம்ம வாழ்கிறோம்ன்றதே தெரியுது. நான் அடுத்த ஸ்டேட் பெங்களூரில் இருக்கும்போதெல்லாம் யாருக்கு நான் இருக்கேனே, செத்து போயிட்டேனா இல்லையானே தெரியாது. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து இப்போ தான் நான் இன்னாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியுது. அதுதான் வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு அடுத்தவங்கள போய் டார்கெட் பேசி அந்த பாவத்தையே நம்ம வாங்கணும். யோசிங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் என்றைக்குமே அப்படின்னா, இந்த மாதிரி பாவங்களை செய்யாதீங்க. நான் பேசாமல் இருந்தாலும் உங்கள் டைட்டில் தப்பு இருந்துச்சுன்னா, தமிழில் தப்பு இருக்கும். தமிழில் தப்பு இருக்கும்போது நான் கமெண்ட் பண்ணி மிஸ்டேக்கை சரி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். பேசாட்டி கூட எப்படியோ போட்டுன்னு சொல்லி அப்போ கூட அந்த அக்கறையில் தான் நான் சொல்லி கொடுத்துருவேன். இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்கன்னு சொன்னீங்களா, அதில் கூட பார்த்தேன் பாரு, கண்ணாடி போட்டு எவ்வளோ அழகாக என் ஃப்ரெண்டு என்னை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, அழகாக ஃபோட்டோஸ் வச்சு அதை போட்டிருக்காங்கன்னு அப்படி தான் நான் சிரித்து பேசி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதில் கூட என் ஃப்ரெண்டு என்னை அழகாக ரசிக்கிறாங்க அப்படின்னு. இப்படித்தான் நான் மோட்டிவாக எடுத்துக்கிறேன் ஒழிய உங்கள மாதிரிலாம் அதை காழ்ப்புணர்ச்சியாக எடுத்துக்கிறதே மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நம்ம நல்ல புருஷனோட வாழ்கிறோம் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா, அப்போ அந்த நல்ல புருஷனை பெற்று கொடுத்த அம்மாவை நமக்கு இன்னொரு அம்மா நினச்சி நினைக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் நான் செத்தா கூட என் மருமகன் எனக்காக அழுவாளுக. 2 பேருமே அந்த அளவுக்கு தான் நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் இருக்க பாருங்கள். உங்கள் மாமியாரை திட்டாத பழைய காலத்து ஆளுகளை திட்டிக்கிட்டு உட்காந்து இருக்கிறத விட, நீங்கள் உங்கள் மருமகளுக்கு எப்படி இருப்பீங்க? ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எப்படி பார்த்துக்கணும், நம்ம பேரன் பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கணும், நம்ம மருமகளை எப்படி பார்த்துக்கணும்னு பேசுங்க. அது மாதிரி நடந்துக்கிற முயற்சி பண்ணுங்கள். அதை விட்டு பழைய காலத்து ஆளுகளை திட்டுறதுனால என்ன கிடைக்கும்? முடிஞ்சு போன விஷயத்தை திட்டுறதுனால என்ன கிடைக்க போகுது? இதை வந்து சொந்தக்காரங்க சொன்னாலும் சரி, யூடியூப்பில் இருக்க எனக்கு சொன்னாலும் சரி, இல்லை மற்றவங்களும் சொன்னாலும் சரி, பிள்ளைகளுக்கு சொத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி பாவங்களை அடுத்தவங்கள காயப்படுத்துகிற மாதிரி விஷயத்த பேசியோ, அவங்கள பற்றி சொல்லியோ பாவத்தை